அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏதாவது அனாதை குழந்தை கிடைச்சா அத போலீஸ்ல ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே எப்படி குழந்தைய வளர்க்க முடியும்? என்ன சார், நாங்க என்ன குழந்தைய கடத்திட்டு வந்தா வளர்த்தோம்? பெத்த அப்பா அம்மாவை காணாம தவிச்சிட்டு இருந்த குழந்தைய தானே சார் எடுத்துட்டு வந்து வளர்த்தோம். இதுக்கு என்னமா கொலை குத்தம் பண்ண மாதிரி குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் புரியாம பேசாதம்மா நீ. இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் யாரோ குழந்தைய கடத்திட்டு போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க மருமக இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தது பதிவாயிருக்கு. அதை பார்த்தவங்க பொதுவா என்ன நினைப்பாங்க? குழந்தைய கடத்திட்டு வந்ததான் நினைப்பாங்க. சார், மத்தவங்க நினைச்சா அது உண்மையாயிடுமா? நான் என்ன இந்த குழந்தைய கடத்திட்டா வந்தேன்? தனியா தவிக்குதேன்னு இறக்கப்பட்டு தூக்கிட்டு வந்தேன் சார். இத போய் தப்புன்றீங்க? இங்க பாருமா, நீ 1000 சொன்னாலும் தப்பு தப்புதான். உங்களுக்கு சொந்தம் இல்லாத நீங்க பெத்தெடுக்காத குழந்தைய வளர்க்கறது, அதுவும் பெத்தவங்களோட பர்மிஷன் இல்லாம வளர்க்கறது ரொம்ப தப்புமா. இந்த குழந்தைய பெத்தவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்களும் ஸ்டேஷனுக்கு வந்து குழந்தைய ஒப்படைச்சிட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க. ஏங்க என்னங்க வேடிக்கை? எல்லாம் கிளம்புங்க, போங்க போங்க, வண்டியில இருங்க. என்னக்கா இது அநியாயமா இருக்கு? குழந்தைய வளர்க்கறது குத்தமா? இதுக்கு போய் போலீஸ் எல்லாம் வருது? நல்லா கேட்டப்போ, அடுத்தவங்க பொருள் நமக்கு சொந்தமாகுமா? நாம தான் சொந்தம் கொண்டாடிட முடியுமா? ரோட்ல ஒரு குழந்தை அனாதையா கிடந்தா போலீஸ்ல ஒப்படைக்கணும் தானே சொல்றாங்க. அதை விட்டுட்டு குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துட்டு இப்ப அது நியாயம்னு பேசினா சும்மா விட்டுருவாங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு தான் போவாங்க. சரி, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? வாக்கா நம்ம போவோம். வாடி போலாம். எப்படி சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? நம்மளே போலீஸ் பிடிச்சிட்டு போனோம். நமக்கு சொந்தம் இல்லாதத சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கோமே, அதுக்கு தான். என்ன சொல்ற நீ? ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் நம்ம வச்சிருந்தாதான் தப்புன்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அடுத்தவங்களோட பிள்ளைங்களை அவங்க சம்மதம் இல்லாம நம்ம வளர்க்கறது தப்புன்னும் அதுக்கு தண்டனை கிடைக்கும்னும் இன்னைக்கு தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாங்க இப்படி சொன்னேன். சாரதா, நீ ரொம்ப பயந்து போயிருக்க. யாரும் மனச பயமுறுத்தி இருக்காங்க. இல்லங்க, யாரும் என்ன பயமுறுத்தல. நானே நேர்ல பார்த்தேன். என்ன பார்த்த? எதை பார்த்த? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. நான் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனேன். அப்போ பெத்தவங்க இல்லாம அனாதையா இருக்கிற குழந்தைங்களை பார்த்தா உடனே அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நீங்களா வளர்த்தா தப்புன்னு சொல்லி அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதை பார்த்ததும் என் மனசுல பயம் வந்துருச்சுங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அனாதையா நின்னு 2 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்ததானே நம்ம குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது தப்புன்னு சட்டம் சொல்லிடுமாங்க? நம்மள ஜெயில போட்டுருவாங்களா? ஜெயில போட்டா கூட பரவாயில்லைங்க, நம்மள நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களா? அது எப்படி பிரிக்க முடியும் சாரதா? நம்ம குழந்தைகளை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இல்லங்க, நீங்க என் மனசு திருப்திக்காக சொல்றீங்க. ஆனா நாளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நம்ம என்னங்க பண்றது? பிள்ளைங்களையும் பறி கொடுத்துட்டு அபகரிச்சு வளர்த்தோங்கிற அவ பேரைய சுமந்துகிட்டு என்னால வாழ முடியாதுங்க. சத்தியமா வாழ முடியாது. சாரதா, என்ன இதெல்லாம்? நான் பயந்து போயிருந்தப்போ எனக்கு ஆறுதல் சொன்னவ நீ. நம்மளை விட்டு நம்ம பொண்ணுங்க பிரிஞ்சு போயிடுமோன்னு நான் பயந்து இந்த நேரத்துல எனக்கு தைரியம் சொன்னவ நீ. நீயே எப்படி கலங்கலாமா? இந்த பார், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் என் மனசுல இருந்த மொத்த பயமும் போயிடுச்சுன்னு நேத்துதான் உங்ககிட்ட சொல்லி நான் நிம்மதியானேன் இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒரு புது பிரச்சனை கொண்டு வந்து பயங்காட்டுறே நீ.
தைரியமா இரு சாரதா. முடியலங்க. அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு. வெளியில ஏதாவது சத்தம் கேட்டா கூட போலீஸ் தான் நம்மள தேடி வருதோன்னு மனசுக்குள்ள பயமா இருக்குங்க. சாரதா, இது தேவையில்லாத பயம். இத்தனை வருஷம் இல்லாத பிரச்சனை இனிமேதான் வரப்போகுதா? வந்துட்டா என்னங்க பண்றது? என்னம்மா, எதை பத்தி அப்பா கிட்ட தீர்க்கமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து சொல்லுங்க, என்ன விஷயம்னு தெரிஞ்சா எனக்கு சரின்னு பட்ட சஜஷனை நானும் சொல்லுவேன்ல. அக்கா, இவங்க 2 பேரும் இப்படி முடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்காக தீவிரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியுது. எங்க சொன்னா நாம கிண்டல் அடிப்போம்னு பயந்துகிட்டு என்ன போய் சொல்லலாம்னு 2 பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, இவங்க ஆர்கியூவை கண்டினியூ பண்ணட்டும், நாம டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுங்கி போவோம். அம்மா, அப்பாவோட நல்ல சண்டை போடுங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். நீங்களும் விட்டுறாதீங்க. அம்மாவுக்கு சரிக்கு சரியா சண்டை போடணும். நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி கொடுக்குறேன். இங்க பாரு சாரதா, உன் மனசை நீ தைரியமா வச்சுக்க. நாளைக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன். நம்பிக்கையோடு இரு சாரதா, நல்லதே நடக்கும். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அண்ணி, இன்னொரு இட்லி வச்சுக்கங்க அண்ணி. சாப்பிடுங்க நீ சாப்பிடு. ரொம்பிடுச்சு. ஏப்பா கைலாசம், எங்கப்பா மதுவும் மஞ்சுளாவும் இவ்வளவு நேரமா சாமி கும்பிட்டு இருக்காங்க? அப்படி எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க? வர்ற நேரம் தான்ப்பா, நீ முதல்ல சாப்பிட்டு முடி. ஏப்பா, மதுவும் மஞ்சுலாம் ஊர்ல வந்திருக்காங்க நீ சொன்ன உடனே அவங்கள பாக்கணும்னு ஆசை ஆசையா ஓடி வந்தா, காலையில நான் வந்ததுல இருந்து காப்பி கொடுங்குற, குடிச்சிட்டு வான்ற, டிபன் கொடுக்குற, அவங்கள கண்ணுல காட்ட மாட்டேங்கிறியே. அடடா, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாதான் என்ன. ஊர்ல பஸ் ஏறினதுல இருந்து மஞ்சு எப்படி இருப்பா, மதுமிதா எப்படி இருப்பான்னு ஆளா பறக்குறீங்க. நீங்க பறந்த பரப்புக்கு தான் சாமி இப்ப லேட் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, இவன் எதுக்கு எடுத்தாலும் கனெக்ஷனுக்கு கடவுளை கூப்பிட்டுருவா. சாமிக்கு வேற வேலை இல்ல பாரு. ஊர்ல இருந்து சுப்பையா வந்திருக்காரு, அவர் கண்ணுல மதுவும் மஞ்சுவும் காட்டாதேன்னு அப்படியே வாசல்ல தடுத்துட்டு நிக்கிறாரா. எனக்கு பேசாம ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏன்பா கைலாசம், வந்திருக்கிறது நம்ம மதுவும் மஞ்சுவும் தானான்னு தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்கள நல்லா பாத்தீங்கல்ல? இது என்ன கேள்வின்னு கேக்குறீங்க? அதெல்லாம் விசாரிச்சு பார்க்காம அண்ணன் நமக்கு தகவல் சொல்லிருப்பாரு. நீ ஏண்டி ஊடால பேசிட்டு இருக்க? ஏன்பா, நான் உன்னை கேட்டது தப்பாப்பா? மதுவும் மஞ்சுவும் அவங்க தானான்னு விசாரிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டியான்னு நான் உன்னை கேட்க கூடாதா? அதுல ஒண்ணும் தப்பு இல்லப்பா. சொல்ல போனா வந்திருக்கிறவங்க எங்க பிள்ளைங்களா இல்லையான்னு நாங்களே குழம்பி போயிருக்கோம். கேட்டுக்கிடி, இவங்களே குழம்பி போயிருக்காங்க. இதுல நான் குட்டைய குழப்புறேன், மொட்டைய குழப்புறேன்னு. சரிண்ணே, எதுக்கு தனத்தை கோச்சிக்கிறீங்க? முதல்ல அந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்ததும் எங்க மனசுலயும் குழப்பமும் சந்தேகமும் இருந்ததுண்ணே. அதுக்கப்புறம் தீர ஆற விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க குழப்பமே போச்சு. அந்த பொண்ணுங்க 2 பேரும் சின்ன வயசுல நடந்தது, சண்டை போட்டது, விளையாடினது எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற ஞாபகமா சொல்றாங்கண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, மேகலா அந்த பொண்ணுங்க கிட்ட ஏன் வீட்டை விட்டு போனீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்க தான் இங்க இருந்தா உங்களுக்கு கஷ்டம் வரும்னு அந்த சித்தர் சொன்னாரு, அதனால உங்களுக்கு கஷ்டம் வர வேண்டாம்னு நாங்க வீட்டை விட்டு போயிட்டோன்னு ஞாபகமா சொல்றாங்கண்ணே. இப்ப சொல்லுங்கண்ணே, அந்த 2 பொண்ணுங்களும் எங்க பொண்ணுங்க தானே? நாங்க பெத்த பொண்ணுங்க தானே? உனக்கு நம்பிக்கை இருந்தா சரிதாம்மா. ஏதோ என் மனசுல பட்டுச்சு, அதான் சொன்னேன். ஏன்னா மதுவும் மஞ்சுவும் நேத்து காணாம போய் இன்னைக்கு நம்ம ஒண்ணும் கண்டுபிடிக்கலையே. கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. நம்ம கிட்ட இருக்க பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு யாரும் நம்மளை ஏமாத்திடக்கூடாது இல்ல, அந்த பயத்துல தான் கேட்டேன். கைலாசம், நான் ஒன்னும் தப்பா கேட்டு இல்லையே. ஏண்டி, நான் இங்கே பேசிட்டு நீங்க அங்க என்னப்பா? அக்கா, அத்தையும் மாமா வந்திருக்காங்க.
உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அவங்கள மறக்க முடியுமா? வாங்க. வந்துட்டாங்க பாத்தியா? மாமா அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்குமா? அருண் மச்சான் எப்படி இருக்காரு மாமா? நல்லா இருக்காம்மா. காவி எப்படி இருக்காங்க அத்தை? சரி, உங்க ரைஸ் மில் எப்படி போகுது? காவியா என்ன படிக்கிறாங்க அத்தை? அருண் மச்சானும் காவியாவும் சின்ன வயசுல ரொம்ப அடிச்சுப்பாங்களே, இப்ப எப்படி இருக்காங்க? அதே மாதிரி தான் அடிச்சுக்கிறாங்களா இல்ல ஒத்துமையா இருக்காங்களா? அவங்க என்னத்த எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? சின்ன வயசுல எங்களை எப்படி எல்லாம் கொஞ்சுவீங்க, இப்ப என்னடானா ஏதோ தெரியாதவங்களை பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. எப்படிமா பேச முடியும்? அவங்க 2 பேரும் தான் வாயடிச்சு போயிருக்காங்களே. என்னண்ணே, இப்ப உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா? அண்ணே, இவங்க 2 பேரும் உங்களையும் தனத்தையும் பார்த்து சுப்பையா மாமா தன அத்தைன்னு சொன்னது பெருசு இல்லண்ணே. அருணையும் காவியாவையும் ஞாபகம் வச்சு அவங்க 2 பேரும் சின்ன வயசுல சண்டை போட்டதை சொன்னாங்கல்ல, அதுதானே பெரிய விஷயம். சின்ன வயசுல அவங்க 2 பேரும் சண்டை போட்டதை இவங்க பாத்திருந்தா தானே ஞாபகமா சொல்ல முடியும். இப்ப சொல்லுங்க அண்ணே, மதுவும் மஞ்சுவும் எங்க பொண்ணுங்க தானே? இப்போ அது உங்க சந்தேகம் தீர்ந்துதா இல்லையா? ஒத்துக்கிறேம்மா, நீ சொன்னது சரிதான். சந்தேகமாவே இருக்கு. இவங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து சொல்றாங்களா? இவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம குடும்ப விஷயம் அத்தனையும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்ம குடும்ப ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச ஆள் யார் இவங்களுக்கு உதவி பண்றான்? ஒரே குழப்பமா இருக்க. எது எப்படி இருந்தாலும் இவங்க யாருன்ற உண்மை தெரியாம நாம இந்த வீட்டை விட்டு போக கூடாது. என்ன மாமா, இங்க எத்தனை நாள் தங்கலான்னு இருக்கீங்க? அது இன்னும் மாமா, இந்த வந்து போற வேலையெல்லாம் வேணாம். உங்க மனசுல எத்தனை நாள் தங்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ அத்தனை நாள் நீங்க தங்குங்க. அப்பதான் எங்களுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். ஆமா மாமா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாங்களும் உங்க கூட விளையாடுவோம்ல. எனக்குள்ள சந்தேகமே இப்பவே நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களோன்றது தான். இருக்கட்டும், நான் யாருன்றத சீக்கிரமே உங்களுக்கு காட்டுறேன். சரி, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். அக்கா, இதோ வந்துடுறோம்க்கா. வா மது. குளக்கரை தெரு 10ஆம் நம்பர் வீடு. இந்த வீடு தான்டா, வா போய் விசாரிக்கலாம். டேய், இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கடா. இந்த வீட்டுக்கு போய் விசாரிக்கணுமா வேணாமான்னு? யோசிக்க ஒன்றும் இல்லடா. ஜானகி அம்மாளோட புருஷன் ராமநாதனா தவறுதெல்லாம் லஞ்ச பேர் வழின்னு பிடிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் நிரபராதின்னு வெளியே வந்துட்டாருன்னு தெரிஞ்சது. ஆமாடா. ஆனாலும் இந்த ஜானகி அம்மா ஏன் சித்தாள் வேலைக்கு போறாங்கன்னு விசாரிச்சு பார்த்தா தாண்டா தெரியும். வா போய் பார்க்கலாம். சார் சார், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க ராமநாதன். அவர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாரு. போய் சேர்ந்துட்டாரா? என்ன சொல்றீங்க? சொன்னா புரியலையா? செத்து போயிட்டாருன்னு சொல்றேன். நீங்க யாரு? அந்த ஆளு கடன் கொடுத்தவரா? இல்ல, அவர் எனக்கு தெரியும், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா இது அதிசயமா இருக்கு? இது வரைக்கும் அந்தால பார்க்க வந்தவங்களாம் கடன் கொடுத்தோம் வசூல் பண்ண வந்தேன்னு தான் சொல்லுவாங்க. நீ என்னடானா அவரை தெரியும் சொல்லி விசாரிக்க வந்திருக்க. நீ என்ன அந்தால உறவுக்காரனா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நேத்து அவரோட சம்சாரம் ஜானகி அம்மாவை சித்தால ஒரு இடத்துல பார்த்தேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நல்லா வாழ்ந்தவங்களுக்கு ஏன் இந்த நிலைமைன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். என்னப்பா பண்றது? அந்தாலு பெரிய கவரிமான் மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு சாக போயிட்டான். அப்ப அந்த அம்மா வயசு பொண்ணையும் படிக்கிற பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? அதனால சித்தால் வேலைக்கு வந்திருக்கு. சார், நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. நடந்தது கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்றீங்களா? தம்பி, அந்த அம்மாவோட புருஷன் ராமநாதன் இருக்கானே, பொழைக்க தெரியாதவன் தம்பி.
பிரைவேட் பேங்க்ல ரொம்ப நேர்மையா வேலை செஞ்சிருக்கான். சொந்த காசுல டீ குடிப்பான பாத்துக்கோ. ஏன் அப்படிப்பட்டவன எவனோ ஒருத்தன் லஞ்ச பெருவழின்னு அவனோட மேலதிகாரிகிட்ட மாட்டி விட்டுட்டானா. முதல்ல ராமநாதனை கூட்டிட்டு போன அதிகாரிக்க விசாரிச்சுக்கிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு போன்னு அனுப்பிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த ராமநாதன் என்ன செஞ்சான் தெரியுமா? லஞ்சம் வாங்காத என்ன இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே, என் மானம் போச்சே, என் மரியாதை போச்சே, இனிமேல் எப்படி மத்தவ முகத்துல முழிப்பேன்னு விடிய விடிய புலம்பிக்கிட்டே இருந்திருக்கான். அப்புறம் பார்த்தா ஆள் இல்ல. அவனுக்கு பதிலா அவன் எழுதி வச்சுட்டு போன லெட்டர் தான் இருந்திருக்குது. அதுல அவன் என்ன எழுதியிருந்தான்னா, இந்த மாதிரி அவமானத்தோட நான் உயிர் வாழ விரும்பல, அதனால என் முடிவை தேடி நான் போறேன், என்னை யாரும் தேட வேணாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை தம்பி. எங்கேயோ ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்துட்டான் போல. அதனாலதான் அந்த ஆளு செத்துட்டான்னு நான் சொன்னேன். இப்ப புரியுதா? சார், அந்த ஜானகி அம்மா இங்கதானே இருந்தாங்க? ஆமா, இங்கதான் இருந்தாங்க. ஆனா புருஷன் போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை நான் துரத்தி விட்டுட்டேன்ல. என்ன சார் சொல்றீங்க? ஜானகி அம்மாவை துரத்தி விட்டீங்களா? உட்கார வச்சு வேடிக்கையா பாப்பாங்க. அந்த ஆள் இருக்கிறப்பவே வீட்டு வாடகை ஒழுங்கா வராது. இப்ப அந்த ஆளும் போயிட்டான். இனிமேல் எப்படி வாடகை வாங்குறது? அதான் அந்த அம்மா வெளியில போன விரட்டிட்டு வீட்டுக்கு சொந்தக்காரனான நானே இங்க வந்துட்டேன். நீ எல்லாம் மனுஷனாயா? அவங்களே பாவம் ஆதரவு எல்லாம் இருந்திருக்காங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம ஈவருக்கு இல்லாம துரத்தி விட்டுருக்கீங்க. உங்களை எல்லாம் என்னப்பா நீ எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னு சீத்தூன்ட்டு இருக்க? உனக்கு பாவம்னு தெரிஞ்ச அந்த குடும்பத்தை நீ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு. எங்களுக்கு என்ன வந்தது? அவனையும் அவன் குடும்பத்தையும் தாங்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எப்படிமா இப்படி மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு நிலைமை வராதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? என்னங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க செத்து நான் தாலி அறுப்பேன்னு சொல்றான், பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பொசக்கட்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 4 வார்த்தை கேட்டு அவனை துரத்தி விடுங்க. ஏய், என்னமா பேசிட்டு இருக்க நீ? என்ன யார் நினைச்ச? விட்டு வகுந்துரும் பாத்துக்க. நீ வகுந்தா நான் வாங்கிட்டு போயிருவனா? எங்க நீங்க உள்ள வாங்க. பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கான். உள்ள வாங்க. டேய் வாடா. டேய் வாடா, டேய் வாடா. மனசாட்சி இல்லாம விடா. என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்குடா அவன் கிட்ட சண்டைக்கு போற? டேய், அவனும் அந்த பொம்பளையும் பேசுனதை கேட்டியா? நாக்குல நரம்பு இல்லாம எப்படி பேசுனாங்க பாத்தியா? அவன் பேசி போறாங்க. உனக்கு என்னடா வந்தது? என்னடா இப்படி சொல்ற? அந்த குடும்பம் சீரழிஞ்சு அந்த அம்மா சித்தால் வேலைக்கு போறது காரணம் யாரா? நான் தான்டா. நான் மட்டும் அன்னைக்கு பெரிய இவ மாதிரி ராமநாதன் லஞ்சம் வாங்கினாருன்னு மாட்டி விடாம இருந்திருந்தா அவங்க குடும்பத்துக்கு எந்த நிலைமை வந்திருக்குமாடா? டேய் அருண், நீ ஒன்னும் வேணுனே மாட்டி விடலையாடா? தெரியாம தானே மாட்டி விட்ட. அதுக்கப்புறம் அந்த ஆள் கவரி மன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். நீ என்னடா பண்ணுவ? நீ எப்படா பொறுப்பா முடியும்? இல்லடா ரமேஷ், ஜானகி அம்மாளும் அவங்க பசங்களும் முதல்ல எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்டா. அவங்கள பார்த்து விஷயத்த சொல்லி அவங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணும்டா. அப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். சரி வா போலாம். வண்டி எடு. வா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். உள்ளவாடி. உட்கார, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். எல்லாம் எடுத்து இதுல போடு. சரிடி. காவ்யா, அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, அதனால துணைக்கு வான்னு கூப்பிட்ட. சரி, போன சினிமா கினிமான்னு ஜாலியா சுத்தலான்னு வந்தா நீ என்ன இப்படி காய்கறி நறுக்கு வச்சுட்ட? ஏன் புலம்புற? சமைக்கிறதுன்றது ஒரு கலை. எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? இருந்தாலும் ஊரை சுத்தி பொழுது போக்குற மாதிரி வருமா? இப்ப என்ன உனக்கு? சினிமாக்கு போகணும் அவ்வளவுதானே? சமைச்சு முடிச்சுட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு அண்ணனுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா தியேட்டருக்கு போலாம். சரியா? இப்ப சொன்னியே, இதுதான் சரி. ஆமா காவ்யா, அந்த மெட்ராஸ்கார என்னடியானா?
அன்னைக்கோட அவ்வளவுதானா? ஆமாண்டி, அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்ல. அவனும் பல திருவிளையாடல்களை பண்ணிதான் பார்த்தான். ஆனா ஒன்னும் உன்கிட்ட வேலைக்காவல. அதான் வெறுத்து போய் ஓடிட்டான் போல. சரி போட்டு விடு. உனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமலையா இருப்பான். அவன் எப்படியும் உன்னை தேடி வருவான். போட்டா கொடுக்குற. இரு இரு, முதல்ல உன்னை துரத்துறேன்டி. சரி, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைப்போம். சூப்பரா இருக்கும். ஏய் காவ்யா, ஏதோ கொலுசு சத்தம் மாதிரி கேக்குது. நீ கேட்டியா? இல்லையே, எனக்கு ஒன்னும் கேட்கவே இல்லையே. ஏய், இப்ப கேட்டுச்சு. ஆமா, எனக்கும் கேக்குது. ஐயோ, கொலுசு சத்தம் எல்லாம் கேக்குது. பேயா இருக்குமோ? அப்படியெல்லாம் இருக்காது. அப்படின்னா மோகினி பேயா இருக்குமோ? ஏய், மோகினி பேயே தாண்டி. ஏன் பயப்படுற? பகல் நேரத்துல மோகினி பேயெல்லாம் வராது. பேய் கேதுடி நேரம் காலம். வரணும்னு நினைச்சா வந்துரும். அப்படி வராட்டி சத்தம் எப்படி கேக்குது? அதானே. எனக்கு பயமா இருக்குடி, நான் வீட்டுக்கு போயிட்டா. ஏய், எதுக்கு இப்ப பயந்து சாவற? பகல் நேரத்துல பேய் வராதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. அது அந்த காலத்து பேய்டி. அதுகளுக்கு பகல் நேரம்னா பயமா இருக்கும். ஆனா இப்ப நம்ம காலத்து பேய்ங்க பகல்ல தாண்டி அதிகமா சுத்துதுங்க. எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. பாத்தியா பாத்தியா, சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள கொலுசு சத்தம் வேகமா கேக்குது. ஏய், நான் வீட்டுக்கு போறேன்டி. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுடி. என் கை பிடிச்சு அப்படியே உன் வீட்டுக்கு வெளியே விட்டுரு. நான் அப்படியே ஓடிடுறேன்டி. ஏன் இப்படி பயந்து சாவற? ப்ளீஸ் டி காவ்யா, என்ன தெருவுல மட்டும் இறக்கி விட்டுரு. உனக்கு புண்ணியமா போகுண்டி. இது பாரு, முதல்ல பயப்படுறத நிறுத்து. பேய்க்கு கால் இருக்கா? அத சொல்லு முதல்ல. இல்ல, அதுக்கு என்ன இப்போ? கால் இல்லனா பேய் எப்படி கொலுசு போடும்? அதானே, அது எப்படி போடும்? ஒருவேளை கையில போட்டுட்டு ஆட்டுதோ என்னமோ? கையில கொலுசு போட்டு ஆட்டுற பேய தர்மடி கொடுத்து விரட்டிடலாமா? என்ன சொல்ற? அமைதியா இங்கே இரு. ஏய், என்ன? ஏய், அமைதியா இருன்னு சொல்றல. ஏய், எங்கடி போற? இரு வர. ஐயோ, ஏய் சீக்கிரம் வாடி. வர இருடி. ஏய், என்னடி பண்ண போற? படமே கூட வா. ஏய், சொன்னா கேளுடி. காவ்யா, வெளிய வா. காவ்யா, எவ்வளவு தைரியம் நீ? கொலுசு அடி பயமா. அடிக்காத காவ்யா. வெளிய போ. வெளிய போடா. போடா. ப்ளீஸ் அடிக்காத. எவ்வளவு சொன்னாலும் அடங்கற. அடிக்காத. வீட்டுக்குள்ள வெளிய போ. ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, அடிக்காத. போ வெளிய போ. வெளிய போ. வெளிய போ சொல்லு. காவ்யா, ப்ளீஸ் காவ்யா. வெளிய போ. அடிச்சிட்டே தான் இருப்பேன். ஏய், நீ போ வெளிய போ. ஐயோ, காவ்யா, காவ்யா. போ சொன்னேன். போ. ஐயோ, வெளிய போ. அடிக்காத காவ்யா, ப்ளீஸ் காவ்யா. காவ்யா சொல்றேன். ஏண்டா, வீட்ல யாரும் இல்லன்ற தைரியத்துல பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறியா? உன்னை நிஜமாவே பேய் ஆக்குறேன் பாரு.